எப்போவுமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பாசிட்டிவ் திங்கிங் தான், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இப்போ எங்கள் குரூப்பில் என்னுடைய என்விரான்மெண்ட்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கும் படிப்புக்கெலாம் ரொம்ப தூரம், அப்படியே ஒரு டிரான்சிஷன் தான். ஏன்னா அப்போ எங்கள் என்விரான்மெண்ட் பார்க்குறது ரொம்ப இருக்கும். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. ஒருத்தர் நெகட்டிவாக பேசினாலும் கேட்டுக்கணுமே தவிர அதுக்கு கண்டுக்கிடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய அப்ரோச் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ இங்கே ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ்னு ஒருத்தர் இன்சார்ஜ், அவர் தான் இன்சார்ஜ். அவர் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். எதுனாலும் என்னென்ன நம்மளால் முடியாதானே அப்படிம்பார். ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். ராமநாதபுரம் இன்ஸ்டியூட் போட்டிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் அங்கே வந்ததை விளம்பரப்படுறதுக்கான ஒரு மராத்தான் வைக்கார். மராத்தான் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டார். தூத்துக்குடிலேருந்து நாங்கள் போனோம். என் ஃப்ரெண்டு ஒரு 10 பேர் உண்டு, என் கூடயே இருப்பாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, எது சொன்னாலும் நெகட்டிவாக பேசுவார், எது சொன்னாலும். ஆனால் எனக்கு நம்ம ரொம்ப க்ளோஸு, அதன் கூடயே தான் இருப்பார், நெகட்டிவாக தான் பேசுவார். அப்போ ராமநாதபுரத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். மராத்தானை ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி போகிறோம். போன உடனே மராத்தானை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டக்குன்னு என்கிட்ட கேட்காரு, இதில் யாருக்காட்டு ஒரு ஆள் ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்காரு. அது வரைக்கும் இந்த ஹார்ட் அட்டாக் திங்கிங்கே இல்லை. அவர் என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு ஒரு பயம் கொடுக்குது. ஆம்புலன்ஸ் வேணும், தண்ணி வேணும், இந்த மாதிரி ஒரு திங்கிங் வரும். அதனால் நெகட்டிவாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படி நெகட்டிவாக உருவாக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்ன பிறகு தான் அது நெகட்டிவ்னே தெரியும். அதனால் இந்த நெகட்டிவ் திங்கிங் இருக்கவே கூடாது. ஒன்லி என்ன கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கணும். பாசிட்டிவ் திங்கிங் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செய்யணும், இழுத்து கொண்டு போயிடும். அதனால் உங்கள் என்விரான்மெண்ட், எனக்கு பொறுத்து நான் 100% நம்புறது இந்த என்விரான்மெண்ட்டை மட்டும்தான். இப்போ நம்மளும் அந்த என்விரான்மெண்ட்டில் உட்காந்துட்ருக்கோம். இப்போ அட் ப்ரெசன்ட் எங்கேயோ இருந்தவங்க இன்றைக்கி ஒரு ரூமில் ஒரே என்விரான்மெண்ட்டில் உட்காந்துருக்குன்னு காரணங்கன்னா பாஸ் பண்ணணும் ஒரு வேட்கை, அவ்வளோதான். அப்போ அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும். இப்போ நாங்கள் இன்ஸ்டியூட் போட்டிருக்கேன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நடத்துறது வைக்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஃபஸ்ட்டு என்னுடைய திங்கிங் அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்துடணும். 24/7 இங்கே ஓப்பன் பண்ணி விட்ருவோம். எப்போனாலும் நீங்கள் படிக்கலாம். நிறைய பேர் எனக்கு ஜட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, நைட் ஏதாட்டும் ஒரு இஷ்யூ ஆனால் நீங்கள் தான் போன வேண்டியது இருக்கும், இது ரிஸ்க் அப்படிம்பாங்க. என்ன ரிஸ்க் வந்தாலும் நான் எடுத்துக்கிறேன். 24/7 எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். எந்த இன்ஸ்டியூட்லையுமே இது வச்சுருக்க மாட்டோம், எது வாசல் வச்சுருக்க மாட்டோம். ஏன்னா எல்லோரும் உட்காந்து படிக்கணும். அந்த என்விரான்மெண்ட் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லீட் பண்ணி கொண்டு போயிடும். அதனால் இந்த என்விரான்மெண்ட்டை வளர்த்துக்கிடுங்க. என்விரான்மெண்ட்டு தான் முக்கியம். அப்போ நீங்கள் படிக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா குரூப் 1 என்விரான்மெண்ட் அதை மட்டும் பார்த்துக்கணும். என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டடி காலம் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணணும், டெஸ்ட்டு போடணும். இப்போ எல்லோரும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, டெஸ்ட்டு போட்டேன் கை வலிச்சிச்சு எல்லாம் என்னமோ இருக்கட்டும். அல்டிமேட்டாக நமக்கு என்ன தேவை, என்ன செஞ்சால் சக்ஸஸ் பண்ணுவோம், ஸ்டடி காலம் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டடி காலங்க தமிழ்நாட்டில், நார்த் இந்தியாவில் அதை லைப்ரரி அப்படிம்பாங்க. இப்போ இடையில கூட பார்த்திங்கன்னா டெல்லியில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு 3 பேர் இறந்தாங்க, பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்போ அதில் பார்த்திங்கன்னா லைப்ரரியிலேருந்து படித்தாங்கன்னு போட்டிருப்பாங்க. அது லைப்ரரி கிடையாது, ஸ்டடி காலம் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி கோச்சிங் சென்டர் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டர் போய் படித்தாங்க. இப்போ ட்ரெண்ட் என்ன தெரியுமா, ஸ்டடி காலில் உட்காந்து தான் படிக்காங்க. எல்லாம் ஓரளவு தெரிஞ்சு கோச்சிங் சென்டர் யார் வருவானா, புதுசாக படிக்கிறோம் வருவான். ஏற்கனவே படித்தவனுக்கு என்ன தேவைன்னா ஸ்டடி கால் தான் தேவை. இப்போ ட்ரெண்டாக தான். சென்னையில் பார்த்திங்கன்னா நேற்று சென்னைக்கு போயிருந்தோம், ஒவ்வொரு ஸ்டடி காலாக தான் போய் பாட்டு வந்தேன். எல்லாருமே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா படிக்கணும், அவ்வளோதான். அதனால் இப்போ அதை தான் நம்ம 24/7 கொடுக்குறோம். நல்லா யூஸ் பண்ணிவிடுங்க, நல்லா யூஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எண்ணம் தான் எல்லாமே, அதை தான் எல்லோரும் சொல்லிட்டு போனாங்க. நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அந்த என்விரான்மெண்ட்டு அந்த எண்ணத்தை உருவாக்கி கொண்டு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிபிஎஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு பேங்க் எக்ஸாம் நடக்கும். ஃபஸ்ட்டு ஐபிபிஎஸ் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது அந்த கிளர்க்குக்கு குவாலிஃபிகேஷன் 10th, அந்த கிளர்க்குக்கான இப்போ டிகிரி. அப்போ என்கிட்ட எல்லோரும் சொன்னாங்க 10th குவாலிஃபிகேஷனில் வேலைக்கு போவியான்னு கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், எல்லாத்துக்குமே சொன்னேன், ஐபிபிஎஸ்ங்கிறது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன். அவன் விளம்பரப்படுத்துறதுக்காண்டி 10th குவாலிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்கான். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக டிகிரி தான் வைப்பான் பாருங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் நம்பலை. அப்போது எங்கள் ஆஃபீஸில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரயில்வேயில் வேலைக்கு போயிட்டார். அவர் தம்பி லாரியில் கிளீனராக வேலை பார்க்காரு. அவர் கொஞ்சம் வீட்டு சொல் கேட்காமல் அலைஞ்சிட்ருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் கூட வச்சுக்கோ அப்படிங்காரு. நம்ம கூட வைக்க முடியாது, ஆஃபீஸ் பாயாக போட்டாங்க. அப்போ ஆஃபீஸ் பாயில் வேலை பார்த்துட்டே இருக்கார். அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கார். கிளாஸ் எடுக்கிறவங்க கான்ட்ராக்ட் கிடைக்குது, டெஸ்ட் வைக்கிறவங்க கான்ட்ராக்ட் கிடைக்குது. அவர் 10th படிச்சிருக்காப்புல. 10th படிச்சுட்டு 10th குவாலிஃபிகேஷனுக்கு அது வந்த உடனே அந்த என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாரு. ஐபிபிஎஸ் 1 கிளியர் பண்ணுறாரு, ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணிட்டார். கிளியர் பண்ண உடனே ப்ரிலிம்ஸுக்கு நிறைய ரேஷியோ எடுத்தான் எக்ஸாமில். சரி சும்மா தான் லக்கில் பாஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு நானும் அப்படி தான் நினச்சேன். 2வது மெயின்ஸும் பாஸ்னார். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அப்பாயின்மெண்ட். அவர் கல்யாணம் கிடைக்க பொண்ணு டாக்டர் எம்பிபிஎஸ். அப்போ அந்த என்விரான்மெண்ட் அவர் எப்படி உருவாக்குது பாருங்கள். சாதாரணமாக லாரியில் கிளீனராக வேலைக்கு போனவர் என்விரான்மெண்ட் மாற்றுது. ஃபஸ்ட்டு நமக்கு குரூப் 1 படிக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை உருவாக்கிக்கிடணும். நெகட்டிவ் தாட் இருக்கவங்கள கழட்டி விட்டுறணும், அதுதான் முக்கியம். எப்போவுமே இந்த ஃபீல்டில்
நம்ம நிலச்சிருக்கிறதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா சப்ஜெக்டில் கண்டென்ட் நமக்கு இருக்கணும். நான் அடிக்கடி எல்லா ஸ்டேஜும் சொல்லுவேன், ஆப்டிடியூட் ஸ்ட்ராங்காக படிங்கம்மா. ஏன்னா அதை படித்தாவே நீங்கள் வெளியே போக மாட்டீங்க. ஆப்டிடியூடுன்னு இல்லை, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒரு ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த ஃபீல்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல. இப்போ நான் என்ன தான் பேசணும், யார் என்ன சொல்லணும், நமக்கு மேலே நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபீல்டில் நிற்போம். நான் இந்த ஃபீல்டில் நிற்கிற காரணம்னா ஆப்டிடியூட் ஸ்ட்ராங்காக இருப்பேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக டெவலப் பண்ணிக்கிட்டேன். அதுமாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்டிடியூட்னு இல்லை, பாலிட்டியாக இருக்கலாம், ஐஎன்எம்மாக இருக்கலாம், ஏதோ ஒரு டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லாமே நுனிப்புள் மேய்ஞ்சிடக்கூடாது. ஒரு பாதி சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பாதி சப்ஜெக்ட் என்னது நுனிப்புள் மேய்ஞ்சிக்கிடணும். அப்போ தான் நீங்கள் இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போகாமல் இருப்பீங்க. நிறைய பேர் இன்றைக்கி ஸ்டேஜில் சொன்னாங்க, யாரும் குயிட் பண்ணிடாதீங்க எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கு மெயின் காரணம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் குயிட் பண்ண மாட்டோம். அதனால் ஏதாட்டும் ஒரு சப்ஜெக்டை நல்ல வெறித்தனமாக படிங்க, வேறு ஆப்ஷனே கிடையாதுன்னு படிங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் கூடயே இருப்பேன், எனக்கு சீனியர், ஏன்னா பயங்கர வசதியான பையன். அவன் அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு 15 வருஷம் ஆச்சு, கடைசியாக தான் போனான். லீகல் ஆஃபீஸர் பெங்களூரில் வேலைக்கு போனான். அவன் தம்பி வந்த 3 மாதத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் மேனேஜராக போயிட்டான், பிஓ போயிட்டான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து அப்பாவுடைய பிஸ்னஸை பார்க்கணே இருக்கான், நிறைய பெரிய பிக் ஷாட்டு. ஆனால் தம்பி அப்படி இல்லை, இதான் வேலைக்கு போகணுங்க. அப்போ எண்ணம் வந்து ஒரே எண்ணம் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் டைவர்சிஃபிகேஷனாக நிறைய எண்ணம் வச்சிங்கன்னா ஒன்றுமே செயல்படுத்த மாட்டோம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச இதான், எனக்கு தெரிஞ்சது இதான். இப்போ நான் போய் என்கிட்டையுமே சொன்னாங்க, இடையில கொஞ்சம் ஃபினான்ஷியல் கிரிசிஸ், நீங்கள் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்சது எது, இன்ஸ்டியூட் மட்டும்தான், இதை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். அதுமாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது இந்த ரைட்டிங் எக்ஸாம், அதுக்கு மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும், வேறு எதுக்குமே நம்ம கான்சன்ட்ரேஷன் கொடுக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா இன்டென்ஷன் தான். ஒரு குறிக்கோள் இருந்தால் எல்லாமே நிறைவேறும். காலையில் 3 மணிக்கு ஃப்ளைட் இருக்கும், நம்மளை அறியாமல் 1 மணிக்கு எழுந்திரிச்சிருவோம். ஏன்னா இன்டென்ஷன், ஏன்னா ஏதாட்டும் இதே பார்த்திங்கன்னா ஃப்ளைட் இல்லை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலையும் இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், காலையில் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிடுவோம். அப்போ எல்லாத்துக்கும் தேவைன்னா அந்த இன்டென்ஷன் தான் தேவை. அப்போ நீங்கள் குரூப் போகணுன்னு ஒரு இன்டென்ஷன் வைங்க. ஏன்னா நானும் எல்லா எக்ஸாம் எழுதுவேன். நான் அவங்க ஒரு மேடம் சொன்னாங்க 100 எக்ஸாம் எழுதுனாங்கன்னு சொன்னாங்க. நான் 200 எக்ஸாமுக்கு மேலே எழுதியிருப்பேன். நான் போகாத ஸ்டேட்டே கிடையாது, எல்லா ஸ்டேட்டும் எல்லா வருஷம் உட்காந்து எழுதுவேன். இன்னொரு சார் ஏதோ சொன்னாங்க, அந்த மேடம் தான் சொன்னாங்க, நாங்கள் படிக்கும்போது 8 வருஷம் பேனிங், அந்த டிஎன்பிசி பேன் பண்ண அந்த பீரியடில் தான் நானும் இருந்தேன். எந்த எக்ஸாம் விட மாட்டேன். உத்தரப்பிரதேசில் விட போய் எக்ஸாம் எழுதி குரூப் 4 எழுதி பாஸ் பண்ணேன். எந்த எக்ஸாமும் விடுறது கிடையாது. அப்போ நம்ம வந்து என்னங்கன்னா, ஆனால் ஃபோக்கஸ் வந்து ஒரு எக்ஸாம் தான் இருக்கணும். முதல்ல ஒரு வேலையே கிடைக்காதுன்னு இருந்தது, கடைசியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வேலைலாம் கிடைக்கும். அமைப்பு சின்ன மார்க்கில் மிஸ் பண்ணியிருப்பாங்க நிறையவங்க, அவங்களும் கவலையே படாதீங்க, இதை விட என்னது போகுது, பெரிய வேலை கிடைக்க போகுது. அதனால் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா நம்ம இன்டென்ஷன் தான், வேறு எதுவுமே காரணம் கிடையாது. அடுத்தது முக்கியமானதுன்னா டைம் தாங்க. ஏன்னா காலம் பொன் போன்றது அப்படிம்பாங்க, டைம் இஸ் கோல்டு அப்படிம்பாங்க. அது உண்மையானு பார்த்தீங்கன்னா அது தப்பு தான். கோல்டை விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் டைம் என்ன செய்ய முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்போ அந்த பொன்மொழியே என்ன தான், தப்பு தான். டைமை வந்து எதுக்குமே ஈக்குவல் பண்ண முடியாது. எல்லாருக்கும், உங்களுக்கும் 24 மணி நேரம் தான், எனக்கும் 24 மணி நேரம், எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். ஆனால் அந்த டைமை யார் சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க அவங்களுக்கு தான் என்னது வாழ்க்கையில் சக்ஸஸ் இருக்கும். அதனால் டைம் தான் எல்லா இடத்துலையுமே. டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, டைம் மேனேஜ்மெண்ட். எல்லாமே டைம் தான், டைம் தான். அந்த டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிவிடுங்க. எப்போவுமே உங்கள் முன்னாடி கிளாக் ஓடிட்டே இருக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல, நானும் சத்தம் போடுவேன், எங்கள் ஆஃபீஸில் ஒரு இடத்துல கிளாக் இல்லைன்னா சத்தம் போடுவேன். ஏன்னா கிளாக் ஓடிட்டே இருக்கணும். உங்கள் டைம் வந்து போனால் வராது. அதனால் டைமை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டில் காலையில் ஒரு 5 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிடுவோம் கரெக்டாக. ஏன்னா ஈவினிங் டைம் நமக்கு கிடையாது. ஈவினிங் யாருக்காட்டும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், போய் பார்க்க வேண்டியது இருக்கும், நம்ம ஃப்ரெண்டுக்கே ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம போய் நிற்க வேண்டியது இருக்கும். ஆனால் மார்னிங் டைம் வந்து எவனும் திருட முடியாது. மார்னிங் டைம் நமக்கானது. காலையில் 4 மணிக்கு எந்திக்கலாம், 3 மணிக்கு எந்திக்கலாம், யாரும் டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. நான் காலையில் ஒரு 5 ஹவர்ஸ் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு மட்டும் தான் நான் பயன்படுத்துவேன். அப்போ அந்த 5 ஹவர்ஸ் அதேமாதிரி நீங்கள் நானே பயன்படுத்தினா நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணும். மார்னிங் டைமை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கரெக்டாக அறுவடை பண்ணிடுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாளைக்கு இந்த கலர் ட்ரெஸ் தான் போட போகிறேன்னு சொல்லி நைட்டே முடிவு பண்ணிடணும். அதில் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாளைக்கு இந்த சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறேன்னு முடிவு பண்ணிக்கணும். ஹிஸ்ட்ரி படிக்கும்போது உங்கள் மனசு மாறி போர் அடித்து ஜாகிரபி புக்கை உருவீங்க, அப்படி உருவக்கூடாது. கடைசியில் கொஞ்ச நேரம் மனசு மாறி என்ன பண்ணால் எக்கனாமிக்ஸ் புக்கை உருவீங்க, கடைசியில் ஒன்றுமே படிக்காமல் போயிடுவீங்க. இதை படிக்க போகிறேன், இதை படிக்க மாட்டேங்கிறது முந்தின நாள் நைட்டே முடிவு பண்ணிடணும். முதல் நாள் நைட்டு தான் கரெக்டு. ஆனால் நான் படுக்கிற கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணோன்னா இப்போல்லாம் எந்திரிச்ச உடனே ஒரு டைம் டேபிள் எழுதிடுவேன், என்னெல்லாம் பண்ண போகிறேன் அதை கரெக்டாக பார்ப்பேன். திரும்ப படிப்பேன், என்னெல்லாம் பண்ண போகிறேங்கிறதையே திரும்ப படிப்பேன், எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு. அப்போ தான் அடுத்த நாள் ப்ரோக்ரஸ் இருக்கும்.
டெய்லி உங்களை வந்து 1% இன்க்ரீஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணுறது ஈஸி, டக்குன்னு முன்னேறிடுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் கூட்டுறது ரொம்ப கஷ்டம். கடைசியில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கடுமையாக 2 தடவை உழைக்க வேண்டியது இருக்கும். அதனால் டெய்லி உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் ஆகிறதெல்லாம் தெரியாது, இம்ப்ரூவ் ஆகிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அந்த இடத்த விட்டு நவுண்டவே கூடாது. நான் என்னை பெர்சனலாக வந்து யாராட்டும் அட்மிஷன் போடுறதுக்கு வந்தாகிறவங்க வச்சுக்கிங்களேன், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், நீ படிக்கவே வேண்டாம், ஆனால் 15 நாள் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கணும், என்னென்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணு அப்படிம்பேன். ஏன்னா நம்ம சொல்லிலாம் அவங்க படிக்க மாட்டாங்க, அவனுக்குன்னு ஒரு தாட் வரணும், அப்போ தான் அவன் படிக்க ஆரம்பிப்பான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்றாதீங்க. எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டைம் தான். டைமை கரெக்டாக அறுவடை பண்ணுங்கள். உங்களை நல்லா டைட்டாக வச்சுக்கணும், தப்புலாம் கிடையாது, டைட்டாக வைக்கிறது தப்புலாம் கிடையாது. நல்லா கமிட்மெண்ட் டைட்டாக வச்சுக்கிடுங்க. குரூப் 1 வந்து எல்லோரும் என்ன நினைக்காங்கன்னா ரெகுலர் கால்ஃபர் நினைக்காங்க, அதுவே தப்பு. ஃபஸ்ட்டு வருஷம் கால்ஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்காங்க, அப்படியே போட்டுட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. வாய்ப்பு இருக்கும்போது நம்ம அறுவடை பண்ணணும். வாய்ப்பை விட்டுட்டிங்கன்னா வேஸ்ட்டு. இன்றைக்கி சச்சின் ஒரு பிளேயர் இருக்காருன்னா கிரிக்கெட்டுன்னு இருக்க போய் தான் சச்சின்ங்கிறது தெரியுது. அவர் இந்த கிரிக்கெட்டுங்கிற கேமை வந்து அறுவடை பண்ணிட்டார். நீங்கள் பெரிய நாலேஜான ஆளாக இருக்கலாம், 10th டாப்பராக இருக்கலாம், 12th டாப்பராக இருக்கலாம், டிகிரியில் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கும். ஆனால் டிஎன்பிசி கால்ஃபரே பண்ணலைன்னு வச்சுக்கிடுங்க, உங்கள் திறமை என்னதான் வேஸ்ட் ஆயிரும். இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்கான், 90 வேக்கன்ட் போட்டிருக்கான், அழுத்தி படிங்க. எனக்கு வரல சார், 110 தான் போட்டாலும் மெயின்ஸுக்கு படிங்க உட்காந்து. அவர் மேடம் சொன்னாங்க அழகா, நான் யூபிசிக்கு படித்தேன், அதை வச்சு தான் நான் எதை பாஸ் பண்ணேன், டிஎன்பிசி பாஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. அப்போ நானும் அதே மாதிரி தான். நானும் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் கிடையவே கிடையாது. நான் ஸ்கூல் புக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கான தான் படிச்சிருக்கேன். நானும் யூபிசி ஆஸ்பிரண்ட் தான். ஆனால் அங்கே படித்ததை வச்சு தான் நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். அதனால் படிப்பு வந்து எதுலேயுமே லாஸ் கிடையவே கிடையாது. அதாவது சிலவங்க இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் மாற்றின்னு இல்லை, பொதுவாக என்ன பண்ணுவாங்க, நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, 1 மாதம் காணாமல் போயிடுவாங்க, திரும்ப வந்து 1 மாதம் படிப்பாங்க, திரும்ப 1 மாதம் அப்படி தான் படிக்கக்கூடாது. நீங்கள் இங்கே வந்து உட்காந்து அதில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த செவரு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த படிப்பை பற்றியே தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக யாராட்டும் ஒரு ஆள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா நான் தான் எக்ஸ்பிளைன் கிடையாது, யாராட்டும் ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, யாராட்டும் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எண்ணம் தான், நீங்கள் நினைக்கிறது தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக மாறுவீங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நிறைய பார்த்துருப்போம், எண்ணம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா விமர்சகத்தை நீங்கள் கண்டுக்கிடவே கூடாது. நேற்று தம்பி ஆர்கேன்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் உண்டு, இன்றைக்கி வரல, அவர் சென்னையில் இருக்கார். அவர் இப்போ வந்து குரூப் 1 மட்டும் தான் படிக்கார். உறுதியாக அடுத்த ஸ்டேஜில் அவர் பேசுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரிஸ்க்கே எடுக்காமல் ஜெயிக்கலாம் முடியாது. ஏதாட்டும் ஒரு ரிஸ்க் இருக்கும், ஏன்னா ஏதாட்டும் ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கும். கடைசியில் பேசுவாங்க, 2 குழந்தைய வந்து வீட்டில் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. இப்போ குழந்தை பிறந்த 20 நாளில் சாக்ரிஃபைஸ், அந்த சாக்ரிஃபைஸ் தான் அந்த ஸ்டேஜ். அப்போ அந்த ஆர்கேங்கிறவர் வந்து லவ் மேரேஜ், ஏன்னா வேறு கம்யூனிட்டி, வேறு ரிலீஜன், அப்போ பிரச்சனைகள் நிறையா இருக்கும். ட்வின்ஸ் குழந்தை, அப்போ இன்னும் பிரச்சனைகள் இருக்கும். அவர் அதை கண்டுக்கிடவே இல்லை. அவர் அசிஸ்டன்ட் ஜெயிலராக வேலை பார்க்காரு. வேலைக்கு வந்து லீவ் போட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 1க்கு லீவ் போட்டார், குரூப் 2க்கு லீவ் போட்டார். இன்ன வரைக்கும் அவர் போகலை. அதுக்குள்ளே இப்போ குரூப் 2லேயும் செலக்ட் ஆகிட்டார், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் செலக்ட் ஆகிட்டார். இப்போவும் அவர் வேலைக்கு போக மாட்டே தான் இருக்கார். ஏன்னா அவருடைய டார்கெட் என்ன, குரூப் 1 மட்டும்தான். அப்போ நீங்களும் அதே மாதிரி தான் டார்கெட் பண்ணுமே தவிர போய் வேலைக்கு சேர்ந்துடக்கூடாது. அப்போ சேர்ந்துட்டீங்க, இப்போ குரூப் 1 எழுத போகிறீங்க, ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 90 டேஸ் அல்லது 100 டேஸ் ஒரு கேப் இருக்குது. என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லாஸ் ஆஃப் பேயில் லீவ் போட்டுருணும். யோசிக்கவே கூடாது. லாஸ் ஆஃப் பேயில் லீவ் போட்டால் எவனும் கேட்க முடியாது. வித்து பேயில் தான் லீவ் போடக்கூடாது. ஏன்னா நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் போனாலும் போகலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. நான்லாம் நிறைய லீவ் போட்டிருக்கேன். ஆனால் என்கிட்ட ஒரு கெட்ட குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் எனக்கு யாரும் சொல்லித்தரல. அதாவது அந்த பர்பஸ் சொல்லாமல் அன்அத்தாரிஸ்டாக லீவ் போட்டுருவேன். கடைசியில் எனக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கும்போது எனக்கு விஜிலன்ஸ் என்கொயரியே வச்சாங்க. இவர் லீவ் போட்டு என்ன செய்கிறார், வேறு எதுவும் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வேலை பார்க்குறான்னு ஒரு 8 பேர் கொண்ட குழு உட்காந்து விசாரிக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு ஏன் மேலே மிஸ்டேக் என்னென்னா அன்அத்தாரிஸ்ட் லீவு. அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா அன்அத்தாரிஸ்டாக லீவ் போடக்கூடாது. லாஸ் ஆஃப் பே, வேறு எந்த ரீசன் சொல்லக்கூடாது, படிக்கன்னு சொல்லக்கூடாது. உடம்பு சரியில்லை லாஸ் ஆஃப் பே, அவ்வளோ பர்சனல் ரீசன் சொல்லிட்டு லீவ் போட்டு உட்காந்து படிக்கணும் நீங்களாம். ஏன்னா விடக்கூடாது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே கூடாது. என்ன எனக்கு தெரிஞ்சுங்க டிஎஸ்பி அவர் இன்றைக்கி வரல. அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் எனக்கு ரோல் மாடல். ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா எவனோ ஒருத்தன் எவரெஸ்ட் சிகரத்தில் யாருன்னா நம்ம யாரும் ஆசைப்பட மாட்டோம், ஆனால் நம்ம கூட இருக்கவங்க யாருன்னா நம்மளும் யாரும் ஆசைப்படுவோம். அப்போ எனக்கு தெரிஞ்சு என் கூட தான் அவர் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணார். அவர் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ரோல் மாடல். அவருக்கு ஒன்லி தேவை படிப்பு தான்.
அவர் டிப்ளமோ முடித்தார். டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் என்ன தேவை, ரயில்வேல ஜேஇ தேவை, பாஸ் பண்ணார். அதுக்கப்புறம் டிகிரி படிக்கார். டிகிரி முடித்து சின்ன சின்ன எக்ஸாமாக எழுதிட்டே இருக்கார். கடைசியில் பார்த்தீங்கன்னா குரூப் 1 இப்போ டிஎஸ்பியாக இருக்கார். குரூப் 1 உட்காந்துங்க அதுக்குன்னு உட்காந்து கடுமையாக படித்தார். அப்போ அவர் என்னங்கன்னா குரூப் 1 தான். அவர் கல்யாணத்துக்கு நடந்து தான் ஸ்டேஜுக்கே போனார். எல்லோரும் காரில் போவாங்க, மணமகன் சொல்லிட்டு இதில் போவாங்க, காரில் போவாங்க. அவர் வீட்டிலேருந்து நடந்து ஸ்டேஜுக்கு போனார். கண்டுக்கிடவே இல்லை, அவர் எதையுமே கண்டுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் டிஎஸ்பியாக இருக்கார். இப்போ ஒரு ரெக்கக்னைஸாக போஸ்ட்டாக இருக்கார். நல்லா கரப்டடே இல்லாமல் நல்லா வேலை பார்க்க தமிழ்நாட்டு லெவலில் ஒரு நேம் வச்சுருக்காரு. அப்போ நம்ம என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நிறைவேறும். அதில் எண்ணத்தை ஸ்ட்ராங்காக வைங்க, எழுதி போடுங்க, எல்லா இடத்துலையும் எழுதி போடுங்க. நானும் என் ரூமில் ஃபுல்லாக எழுதி போட்டிருப்பேன், படித்தால் வேலை படித்தால் வேலைன்னு. நீங்கள் குரூப் 1 ஆஃபீஸர்னு சொல்லி உங்கள் பேரை எழுதி போடுங்க. நம்ம 100% நீங்கள் முயற்சி பண்ணணும். நம்ம அறகுறையாக முயற்சி பண்ணிட்டு அதை எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் நல்லா படிங்க, குரூப் 1 விட்டுறாதீங்க. அந்த குரூப் 1 தான் முக்கியம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. ஏன்னா நம்ம அடுத்தவனுக்கு வேலை பார்க்குறது ஈஸி. ஏன்னா ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸு, சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் ஆஃபீஸ் முடியுதுன்னு வச்சுருங்களேன், நம்ம பாட்டில் வேலை பார்த்துட்டு வந்துடலாம், இடையில ஓபி அடிச்சுக்கலாம். ஏன்னா நமக்கே நம்ம வேலை பார்க்க பார்த்திங்கன்னா இது கஷ்டமானது. நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சாலும் இந்த ஞாபகம் தான் இருக்கும், ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சாலும் இந்த ஞாபகம் தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் உட்காந்துருப்போம். ஒரு ஆள் அழகாக சொன்னாங்க, அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, கீழே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அது கூட நமக்கு நம்ம வேலை பார்க்க போது அந்த ரிஸ்க்கு. இன்னொருத்தனுக்கு வேலை பார்க்கணும்னு நினச்சோம், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார் எனக்கு லீவுன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருவோம். இப்போ நமக்கு நம்ம வேலை பார்க்க பார்த்தீங்கன்னா கடுமையான வேலை. அப்போ அதுக்கு கிடைச்ச ரெக்கக்னைஸ் தான் இப்போ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க. இதையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், விட்றாதீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹானஸ்ட்டாக இருங்க. குரூப் 1 விடாதீங்க. உங்களுடைய சக்ஸஸ் அடுத்த மீட்டிங்கில் என்னதான் இருக்கணும், குரூப் 1 இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.